ஒரே ஆள். அப்போ இப்போ நீங்களும் அப்படிதான் சிக்கலை மாற்றுறது. எப்படின்னா ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னா ஜோம் பண்ணுவீங்க முதல்ல. ஆனால் இப்போ ஜோம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா தொடக்கத்தில் அந்த ஜெபம் இருந்திருக்கும். ஆனால் நாளாக ஆக அது என்ன ஆயிரும், குறைஞ்சு போயிடும். அது நம்முடைய தவறல்ல. இப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, நான் ஜோம் பண்ணல, நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ எப்படின்னா, நம்ம ஜோம் பண்ணலையே, ஊழியக்காரர் ஜோம் பண்ண சொன்னாங்க, ஜோம் பண்ணலையே அப்படின்ட்டு. அது குறைவல்ல, அது உங்களுடைய பலகீனம் அல்லது அறியாமை. ஏன் நம்ம ஜெபம் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒரு தனி நபருடைய ஜெபம் அல்ல, கூடி ஜெபிக்கிற ஜெபம் தான் உங்களுக்கு என்ன செய்யணும் தேவை. நீங்க கூடலனாலே உங்களால ஜெபிக்கவே முடியாது. நீங்க என்னதான் பண்ணி ஆண்டவரே அப்பா சொன்னாலும், நீங்க 2-3 பேர் கூடுனா மட்டும்தான் நீங்க தொடர்ந்து ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. தனி ஜெபம் பண்றவங்களால ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு மாசம் 2 மாசம் ஓடும் அதிகபட்சம். ஒருவேளை பலன் உங்களுக்கு இருந்தா, பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருந்தா வேணா அது தொடர்ந்து காலங்கள் ஆண்டு கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் பர்சனலா நீங்கள் ஒருவேளை பரிசுத்த பெறாமல் இருந்திருந்தால், நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இதுல உங்க ஜெபம் நின்று போயிடும் அல்லது சோர்ந்து போயிடும். அல்லது ஜெபத்தினுடைய நேரம், இப்போ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், குறைஞ்சு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம் இருக்கும். அப்ப இது குறைவல்ல, தனிமையாய் போகிறதுடைய விளைவு. இந்த நபர் கலங்க இடத்துல ஏன் மாட்டினா, தனிமையாய் போனா. கூடி ஜெபித்தால் அங்க ஒரு பலன் இருக்கு. கூடி ஜெபித்தால் எதிரியை ஜெயிக்கக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கு உண்டாகிறது. 2 பேர் 3 பேர் எங்கே என் நாமத்தினாலே அப்படின்னு எழுதுறது. அப்ப 2 பேர் 3 பேர் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கூட பழகணும். குடும்பமாவோ நண்பர்களாவோ உறவினர்களாவோ கூடுகிற ஒரு பழக்கம் ரெகுலரா இருக்கு. நான் பரிசுத்த பெறுவதற்கு ஆரம்பத்தில் எனக்கு இயேசுன்னு தெரியும். நான் ஒரு சர்ச்சில் இருந்தாலும் எனக்கு அங்கெல்லாம் தெரியாது. நான் கீபோர்டு போடுவேன், அவ்வளோதான். எனக்கு அங்கே ஆண்டவர் அதெல்லாம் தெரியாது. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன், அவ்வளோதான். அப்போ அங்கே ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணுன்ட்டு என்ன கூப்பிட்டு போய், நான் அங்கே அவர் நல்லவராக நடிக்கிறக்காண்டி ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு சர்ச்சுக்கு. நானும் கூட சேர்ந்து போகிறேன். எனக்கு என்ன எதுவும் தெரியாது. அங்கே போன இடத்துல தான் என்ன பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறாரு. அப்போ எனக்கு இயேசுவே தெரியாது, பைபிளும் தெரியாது, இயேசுவும் தெரியாது, ஜெபமும் தெரியாது. நான் கூட 10 பேர் ஜெபிக்கிற இடத்துல நான் கூட இருந்த ஒரே ஆளு. நான் எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஜெபிச்சு கொண்டிருந்தவன் கிடையாது. கூட அவங்க கூட போயிட்டு நான் உட்கார்ந்துருந்த ஒரு ஆளை என்ன ஆர்டர் பிடிக்கிறார் அந்த இடத்துல. கூடுகைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. 3 பேர் கூடுனீங்கன்னா, 2 பேர் கூடுனீங்கன்னா உங்களுக்கு பலம் பெருகும். நீங்க கூடுகிற பழக்கத்தை எப்பவுமே விட ஒரு அந்த கூடுகை எப்படி உண்டானது பாருங்க. வாரத்துல 3 நாள் கூடுகை வச்சிருந்தோம். 7 மணிக்கு மேல கூடி ஜெபிக்கிற வசனத்தை தியானிக்கிற ஒரு பழக்கம் வச்சிருந்தோம். அது எங்க பகுதி கொஞ்சம் காட்டு பகுதி. அப்ப அந்த மண்ணு மேல மண்ணை கூட்டி அதில் ஜெபம் பண்ற பழக்கம் வச்சிருந்தோம். அப்புறம் ஒரு 3 நாளுங்கிறது 5 நாளா மாத்தோம். ஏன்னா ஜெபம் நல்லா இருக்குது, நல்லா ரொம்ப வித்தியாசமா இருக்குது அப்படின்னா ஒரு 3-4 பேர் கூடி ஒரு 5 நாளா மாத்தணும். அப்புறம் 6 நாளா மாத்திட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம்னா, இது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்குது, 7 நாளா மாத்தணும். எப்போ நாங்க 7 நாளும் டெய்லி 7 மணிக்கு மேல கூடுகிறவள மாறணுமோ, அந்த கடைசி அந்த கூடுகிற பழக்கத்தினுடைய கடைசி நேரத்துல தான் அந்த பரிசுத்தனுடைய அபிஷேகமே அந்த இடத்துல இறங்கினது. இப்போ 7 நாளும் நாங்கள் கூடுகிற பழக்கம் நல்லா இருந்தோம். இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு ஊழியமும் தெரியாது, ஊழியம் எப்படி செய்யணும் தெரியாது. ஆனால் பாருங்க, கூடுகிற பழக்கம் அங்க ஒரு பலனை உண்டாக்கினது. இப்போ நாம் இன்னைக்கு பலகீனா இருக்கிற காரணம், நாம் கூடுகிற பழக்கத்தை விட்டு விடுகிறோம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் ஒரு கூடி ஒருத்தர் ஒரு வசனத்தை ஷேர் பண்ணி, ஒருத்தர் ஜெபம் பண்ணி, ஒருவர் ஜெபம் பண்ண முடியலன்னா நீங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ணி, இப்படி ஒரு ஷேரிங் அந்த இது இருந்தால் மட்டும்தான் நீங்க கல்லர் கையில மாட்ட மாட்டீங்க. இல்லைன்னா நிச்சயமாக இந்த மனுஷன் மாட்டினது போல கல்லர் கையிலே மாட்ட வேண்டியது அவசியம் வந்துடும். சர்ச்சுக்கு வந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருந்தாலும் அதான் பிரச்சனை. அடுத்ததாங்க என்ன நடக்குது, கல்லர் கையில மாட்டின உடனே சாத்தான் முதல்ல அவன் என்ன செய்யறான், வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அப்படின்னு எழுதப்படுது. வஸ்திரம்னா என்ன, ஒரு உலக மனுஷனுக்கு வஸ்திரம் இந்த ட்ரெஸ் சொல்லலாம். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு வஸ்திரம் ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். ஃபர்ஸ்ட் அந்த ரட்சிப்பு என்கிற அந்த வஸ்திரத்தை உங்களிலிருந்து அவன் நகட்டுகிறான். ரட்சிப்பை உங்களை விட்டு எடுத்துறான். அதனாலதான் சபைகளுக்கு வருகிற மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல சோர்ந்து வர்றது கிடையாது. கிறிஸ்துமஸ் டைம்ல பாருங்களேன், சர்ச்சில் கூட்டமா இருக்கும். ஆனா மற்ற டைம்ல பாருங்க, அந்த கூட்டமும் இருக்காது. ஏதோ ஒரு சாதாரண நாளாக அவங்க எடுத்துருவோம். 10-11 நாளா வச்சுக்குவாங்க. அப்போ கிறிஸ்துமஸ்க்கு கொடுக்குற முக்கியத்துவம் மற்ற நாள்ல கூடுகிற அந்த பழக்கத்துல இருக்காது. அப்ப ஏன்னா அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு அந்த வஸ்திரம் அவளை விட்டு என்ன பண்ணிருச்சு,
எடுத்து போடப்பட்டு விட்டது. அது வெளியே தெரியாது. ஆனால் பூமியிலே அவன் வாழலாம். வாழ்வதற்கு எல்லாருக்கும் அனுமதி தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வஸ்திரம் இல்லாமல் அவள் வாழ வேண்டியது இருக்கும். இந்த சாத்தானுடைய முதல் கை எங்க வருது? ரட்சிப்பை உங்களிலிருந்து எடுப்பதில் தான் வருது. ஒரு விசுவாசி இயேசு ஏற்றுக்கொண்ட பின்பு எச்சரிக்கையா இருக்கிற இடம் அதுதான். ரட்சிப்பை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அப்ப காத்துக்கொள்ளணும்னா ஒரு வஸ்திரம் விளைகிடக்கூடாதுன்னா நீங்க தனியா போகக்கூடாது. தனியா டிராவல் பண்ண கஷ்டம். கூடுகிற காரணமே அதுதான். இப்போ நீங்க கூடுறீங்க, நீங்க என்ன கேட்டோம் இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க ஊழியக்காரட்ட டவுட் கேட்குறீங்களா? இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த லூக்கா வச்சுங்களா, உதாரணம் வைத்துக்கலாம். லூக்கா 1 அதிகாரத்துல இந்த லூக்கா 1 அதிகாரத்துல 2-3 சப்ஜெக்ட் டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்க பழகணும். இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, எனக்கு இது புரியல, எனக்கு இது தெரியல. அதுதான் ஊழியன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சபை ஊழியன்னா நிறைய ஆராதனை பண்ணி பாட்டு பாடி செய்தி கொடுத்து வீட்டுக்கு போறது நினைச்சிட்டு. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஞானத்தை பெருக்குகிற இடம், அல்லது தேவனை அறிகிற அறிவை பெருகிற இடமா இருக்கணும், பக்தி விருத்தி அடையிறமா இருக்கணும், பூரணராகிற இடமா இருக்கணும். இதுதான் வேதத்தினுடைய அடிப்படை. ஆனா இன்னைக்கு யாருமே அதை செய்யறதே கிடையாது. யாருமே சந்தேகமே கேட்க மாட்டேன்றாங்க. சந்தேகம் கேட்டா பாதி பேர் யோசிக்கிறாங்க, என்னடா எதுவும் சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சந்தேகம் வராம ரட்சிப்பே வர சந்தேக கேள்விகளை கேட்கணும். ஒரு கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமான்றாரு. அவர் யோசித்து பாருங்க. தேவனிடத்துல கேட்க வேண்டிய கேள்வி எப்படி நீர்தானா அதுன்னு அவங்களுக்கே சந்தேகம் அளவுக்கு அவங்க கேள்விகளை கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய கேள்வி இல்லை. இப்போ ஏசு எங்க இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டா, ஏசு எங்க இருக்கிறார் அப்படி உங்ககிட்ட கேட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? என் மனசுல இருக்கிறார் அப்படிதான் சொல்லுவீங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கிறாங்க. அவங்கள எங்கேயாட்டும் இந்த டிவியில பாக்குறாங்க போல தெரியுது. உன்னை கத்து வச்சுட்டு இப்படி இருக்கிறது, என் இருதயத்துல இருக்கிறார், எங்கே இருக்கிறார் அப்படி இப்படி சொல்றாள். தவிர்த்து அவளுக்கு அந்த வேதத்தின் அடிப்படையில் அவளால் சில விஷயம் நம்மளால பேச முடியல. காரணம் என்ன பாருங்க, நம்ம தனிமையிலேயே டிராவல் பண்ண பழகுறோம். இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், நம்ம சாத்தான் கையில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஒருமனப்படுகிற ஆயுடவளாக இருக்க வேண்டும். அவன் முதல்ல வஸ்திரத்தை எடுத்த பிறகு அவன் அடுத்தது என்ன செய்யறான்? காயப்படுத்துகிறான். காயம்னா என்ன? காயம்னா என்ன? அடிச்சா வர்றது காயம், விழுந்துட்டா வர்றது. கரெக்ட் தான். ஆக்சிடென்ட் ஆனா காயம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்னது காயம்? மனசுக்குள்ள காயம். வேற யாராவது பேசிட்டா ஒரு காயம் உண்டாகுது. வேற இயேசு உடம்புல உள்ளதுதான் என்னது? காயம். காயம்னா உங்களுக்கு என்னதான் வரணும்? உங்களுக்கு கண்ணு இயேசுவை நோக்கி பார்க்கும்போது முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும்? காயம் தான் தெரியணும். கல்வாரியினுடைய அந்த காயம் தான் உங்களுக்கு தெரியும். காயம்னா எதுக்கு? பாவத்துக்கு. காயம் என்ன அர்த்தம்? பாவம்னு தான் அர்த்தம். காயம் இஸ் ஈக்குவல் டு பாவம். இயேசு உடம்புல காயம் என்னது? என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமம், எனக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இப்போ அந்த காயம் அவர் உடம்புல, இயேசு உடம்புல இருக்குன்னு சொன்னா என்னுடைய பாவத்தை இது குறிக்கிறது. அதனால நீங்க நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுகிறீர்கள். இப்போ இந்த மனுஷனை சாத்தான எடுக்கிற அடுத்த ஸ்டெப் என்ன? அவருடைய சரீரத்தை, இயேசு உடம்பை காயப்படுத்துறது பாவத்துக்காக. இங்க காயம் எதை பாயிண்ட் பண்ணுகிறது? பாவத்தை காயம் டார்கெட் பண்ணுகிறது. அப்போ ஒரு விசுவாசியை ஃபர்ஸ்ட் ரட்சிப்புங்கிறதை எடுக்கிறான், நெக்ஸ்ட் என்ன பண்றான்? பாவத்தை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், உள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன? இன்னைக்கு இந்த வாழ்க்கை முறையில எதுவுமே என்ன பண்ணப்பட்டுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டு விட்டு எல்லாமே சரி என்று ஒத்துக்கொள்ளப்பட்ட காலத்தை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே சரி, ஒருவனும் கொல்லவும் கொடுக்கவும் கூடாத ஒரு காலம் இது. ஏன்னா சாத்தான் தன்னுடைய கையில வைத்துக்கொண்டு ஒரு பொய் சொன்னா அது பாவம் அல்லங்கிறது இன்னைக்கு காலமா இருக்கு. ஒரு இச்சை அது பாவம் அல்ல அப்படின்னு இன்னைக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த சோசியல் மீடியாவை பார்த்து 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 எல்லாருக்கும் என்ன வருது? தவறல்ல, இது தவறல்ல. வாலிப பசங்க எல்லாம் அதை பார்த்து பார்த்து இது தவறல்ல, இதுல என்ன தப்பு இருக்குது? அன்னைக்கு ஒரு தம்பி எழுதுறான், ஒரு இதுல எழுதுறான், இதுல என்ன தப்பு இருக்குது? இதுல டிவியில படம் பார்க்கறது என்ன தப்பு இருக்குது? சும்மா இந்த ஊழியக்காரர்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு அவன் பேர் என்னன்னு நினைக்கிறீங்க?
டேவிட். அவன் பேர் என்ன நினைக்கிறீங்க? சீமோன். அவன் பேர் என்ன நினைக்கிறீங்க? யாக்கோபு. ட்விட்டர்ல பேஸ்புக்ல எல்லாம் கமெண்ட் எழுதுறவன் என்ன எழுதுறா? இதுல என்ன தப்பு இருக்குது? தப்பு பண்றான், அத தப்பே இல்லைன்னு சொல்றான். இந்த தமிழ்நாட்டுல ஒரு காரியத்தை நான் எப்பவும் பார்ப்பேன். நான் நிறைய ஸ்டேட் போறதுனால இங்க ஒரு வித்தியாசமானது என்னன்னா, ஒரு ஒன் வே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன் வேல எதிர் திசையில வரான். சரி, அது ஒன் வேல வந்துட்ட, அப்ப நீ கொஞ்சம் ஒதுங்கி இப்ப இது ஓன் வழி இல்லை, கொஞ்சம் ஒதுங்கி மெதுவா போலாம். ஆனா இவன் 40ல போனா அவன் 60ல வரான். எனக்கு பயம். நான் அன்னைக்கு திணறிட்டேன் சென்னையில. அப்போ நான் யோசிச்சு வந்து அவனுடைய மூளை, அவனுடைய அந்த அந்த அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கலாம். அவன் ஆப்போசிட்ல வர்றாங்கிற எண்ணத்தையும் மறந்துட்டான். இது அவன் ரூட்டே கிடையாது, அது ஒன் வேல போயிட்டு இருக்குது. அவன் வந்து ஃபைன். அப்ப அதான் அவன் என்ன பண்ண, சரி நீ வந்துட்ட, தப்பல்ல, சரி நீ வந்துட்ட, மன்னிக்கலாம், ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தா வந்துட்டு மெதுவாக அப்படி போயிடலாம் அப்படின்னா பரவாயில்ல. அவன் வர்றான் பாருங்க, என்ன இடிக்கிற மாதிரி வர்றான். நான் என்ன நில உழைஞ்சிட்டு, ஏன்னா அங்கே ஒரு ஆப்போசிட்ல யாரும் வரமாட்டாங்கிற ஒரு தைரியத்தில் நான் போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், அது நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ஒரு சின்ன விஷயம், அது எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. இது தப்பல்ல, இது சரிதான். இது அப்போ நாம் இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை இழப்பதற்கும் தேவனுடைய இரக்கத்தை ஒரு மனிதன் இழப்பதற்கும் மூல காரணமே இவைகள் தான். இப்படிப்பட்ட காம்ப்ரமைஸ் பண்ண 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 என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கோபப்பட மாட்டார், தன்னுடைய விருப்பத்தை மனுஷன் மேல காட்ட மாட்டார். அவருடைய சத்தம் கேட்பது உங்களுக்கு அரிதாகி போயிடும். நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல தேவ சத்தத்தை கேட்பது காரணமே என்னன்னா, சும்மா விசுவாசத்துல அவங்க வாழ்றாங்க, ஆனா தேவனுடைய சத்தம் உங்களுக்கு வராத காரணமே என்னன்னா, இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி 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 சின்ன சின்ன விஷயத்துல, இதுவும் நான் சொன்னது ஒரு சின்ன விஷயம், காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணம், இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அது அரசாங்கத்துல இருந்து எங்க வச்சிருக்காங்க, அங்க வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. இங்க வந்து ஒரு கொஞ்சம் நடந்து போற தூரத்துல இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு வேக்கன்ட் லேண்ட் இருக்குது. நம்ம குப்பை எங்க போடுவோம்? சர்ச்சில் வந்து அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென் அப்படின்னா ஆமென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குப்பை தூக்கி ஆப்போசிட்ல போட்டுட்டு இங்க வந்துட்டு ஆமென் அல்லேலூயான்றாங்க. அப்போ நான் எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் குப்பை போடுறதுக்கு இடம் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் போகணும். அப்ப நம்ம டெய்லி குப்பை சேர்த்து வச்சு அதை எடுத்து எங்க அம்மா வச்சு எடுத்துட்டு அந்த வழியா போகும்போது குப்பையை போட்டு அந்த குப்பையில போட்டா அது காலியாகும் உடனே. ஒரு சின்ன வேலை தான், பெரிய வேலைன்னு சொல்லலை. அப்போ ஆப்போசிட்ல எங்க வீட்டுக்கு மேல ஃப்ளோர்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே தான் சுத்துவாங்க, அது நேர ஆப்போசிட்ல போய் விடும். ஆப்போசிட்ல வேக்கன்ட் லேண்ட்ல கடைசியில் தண்ணி அப்படி மேல வரும்போது அந்த குப்பை மேல எங்க வரும்? எங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை. மகா மோசமா இருக்கு. மற்ற இப்போ உதாரணமா நான் ஆந்திரா கர்நாடகாலாம் போகும்போது அங்க வேரியேஷன் நிறைய பார்க்க வேண்டியது. பலதரப்பட்ட சமுதாய மக்கள், வித்தியாசமான மக்களை பார்க்கும்போது கேரக்டர் வைஸ்ல நமக்கு கொஞ்சம் ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு புரியுது, அந்த ஒண்ணுனால நமக்கு ஆண்டு கிருபை கொடுக்குறாரு தமிழ்நாட்டுக்கு, புரியுது விஷயம். இப்போ ஆந்திராக்காரங்களுக்கு புரியல, கர்நாடகாரங்களுக்கு புரியல, மகாராஷ்டிராக்காரங்களுக்கு புரியல, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு புரியுது நல்லா. ஆனால் அது பலகீனமாய் மாறி நிற்கிறது இன்றைக்கு. அதை நம்ம எல்லாவற்றிலும் காம்ப்ரமைஸ் பண்ண பழகி விட்டோம். அதுதான் இந்த இடத்துல மாட்டுவதற்கு ஆயம் வர்ற காரணமே அதுதான். பாவங்கிற அதைத்தான் பயன் பண்ணப்படுகிறது. ஒரு மனிதன் போகிற வழியிலே அவன் ஒருவேளை வாலிப வயதிலே சர்ச்சுக்கு நல்லா வந்திருக்கலாம், இயேசுவுக்காக எல்லா காரியங்களும் செஞ்சு அவன் குறிப்பிட்ட இதை தாண்டும் போது, அவன் பயணப்படும் போது இந்த ஆபத்து அவனுக்கு நேரிடுகிறது. அடுத்ததாக காயப்படுத்தினதுனாலே, அந்த பாவம் வந்ததுனாலே அங்கதான் என்ன வருது? குற்றுயிர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, அதை எப்படி சொல்லுவாங்க? லோக்கல் ஸ்லாங்ல பேச எப்படி பேசுவாங்க? இழுத்துக்கிட்டு கிடக்குது, இழுத்துக்கிட்டு இருக்குது பாருங்க. ஒரு ஆத்மா எங்கேயுமே அடிச்சு நிக்குது பாருங்க. ஒரே ஒரு வசனம் தான், ஒரு வசனத்துல ஒரு மனுஷனோட லைஃபே ஆன சப்ஜெக்ட்ல கொண்டு வந்துட்டார். இது நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா வீட்டுல போயிட்டு ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு வசனம் தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வசனத்தை தாண்டல, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ ஒரு வசனமே தாண்டல. யோசிச்சு பாருங்க, ஒரு வசனம் தான், அதுல எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காரு. அதுதான் நீங்க வந்து தேவனை அறிகிற அறிவிலே, இயேசுவை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருகும்போது மட்டும்தான் இந்த வெளிப்பாடுகளை, தேவ கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவார். நாங்கள் பைபிள் ஸ்டடி அப்படின்னு வாரத்துக்கு ஒன்று சென்னையில் நடக்கும்போது நான் அந்த பைபிள் ஸ்டடிக்கு போவேன். இப்போ 4 அதிகாரங்களை அவங்க சொல்லுவாங்க. இந்த ஊழியக்கார் சொல்றதெல்லாம் நான் கேட்பேன். 4 அதிகாரங்கள் சொல்றத கேட்பேன். வாரத்துக்கு 4 ஊழிய செஞ்சுட்டு நான் அதை கேட்பேன். அப்புறம் நான் தனியா படிப்பேன், பைபிள் படிப்பேன்.
2 காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் சும்மா ஒரு பைபிள் எடுத்து உங்கள்கிட்ட வந்து பேச முடியாது. சும்மா ஏதோ ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். ஆவிக்குரிய ஆங்கிள் உங்களை கொண்டு வரணும்னா எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு என்ன இருக்கணும், ஒரு ஐக்கியம் இல்லாம அதை சப்ஜெக்ட் எடுத்து வரவே முடியாது. அப்ப அந்த ஐக்கியம் எப்போ வரணும்னா வேத வசனத்தை கேட்கறதுனாலதான் வரும். வேத வசனத்தை கேட்பது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை. ஆனா இன்றைக்கு அதுவும் குறைந்து விட்டது. கேட்கிற காது, வேதம் சொல்கிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை அதனுடைய அர்த்தமே என்னன்னா, இனி வர்ற சந்ததிக்கு காது இருக்காது, எல்லாம் செவுடு, கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஊழியர் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த செய்திக்காக ஸ்தோத்திரம், இந்த செய்தியிலே கேட்ட சத்தியத்தை நாங்கள் இந்த காதிலே வாங்கி இந்த காதிலே விடாதபடிக்குன்னு அவருக்கு டைமிங்ல ஒரு ரைமிங் சொல்ல. இப்போ நான் யோசிச்சேன், அப்ப இப்படி சொல்றாரு, அப்ப ஆண்டவர் எல்லா சர்ச்சுக்கும் ஒரு பஞ்சு தானே கொடுக்கணும். இந்த காதுல சொல்லும்போது இந்த காலம் பஞ்சு அடைச்சுக்கிட்டு அது எங்க இருந்து இங்க போகுது அப்படிங்கிற நான் யோசிக்கிறேன். ஏன்னா அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள நீங்க வாழ்றாங்க. காதுல இருந்து இந்த காதுல போ, அப்படி அல்ல. அது காதுல இருந்து எங்க போகணும், இருதயத்துக்குள்ள போய் அது ஸ்டோர் ஆகணும். ஆகாது. ஆனாலும் நீங்க முயற்சி எடுக்கணும். முயற்சி ஆகாது இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க பத்தி எனக்கு புரிஞ்சு, எல்லாருக்கும் எல்லாமே புரியாதுங்க, புரிஞ்ச மாதிரி நடிக்கலாம். ஆனா நமக்கு புரியலன்னா அதை நீங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க அதுக்கு தான் நீங்க வந்து அந்த பெதஸ்தா குளத்தை அன்று காட்டுறாரு. இந்த பெதஸ்தா குளத்துல ஒரு மனிதன் இருந்தான், அவன் வந்து நடக்க முடியாது. அவன் வந்து யார் அந்த குளத்துல முதல்ல இறங்குறாலும் அவனுக்கு சுகம் உண்டாக போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது முன்னாடி அவன் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கான். அவன் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிறது நீங்க பார்க்கணும். அவன் ஜெயித்ததை நீங்க பேசவே கூடாது. இயேசு வந்தார், தொட்டார், சுகம் கொடுத்தார், அது 2வது சப்ஜெக்ட் தான். இயேசு வந்தார், தொட வச்சான் செய்வார், சுகம் கொடுக்க தான் செய்வார். ஆனால் ஏன் இயேசு வந்தார்? சுகம் கொடுக்க வரல, அவருடைய முயற்சிகளை பாராட்டுகிற இடத்துக்கு தான் அவர் வந்திருக்கிறார். அவன் தொடர்ந்து போறான். இப்ப ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்ல நீங்க இதை செய்யுங்க, இந்த முயற்சி எடுங்கன்னா, இல்ல பதில் அதுல என்ன கிடைக்குது வருமானம், இல்ல இந்த வேலையை தேடுங்க, அதுல என்ன வருமானம் கிடைக்க போகுது, இல்ல இதை நீங்க இப்படி பண்ணுங்க சரியாகும், இல்ல இல்ல இதுல என்ன நடந்துட போகுது இப்படின்னு போயிடுவோம். அதை தொடர்ந்து அந்த முயற்சி அந்த மனுஷன் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவன் இயேசு வரும்போது கூட அவன் சுகத்தை கேட்கவில்லை, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஏன்னா இவர் யாருன்னு தெரியாது. இவர் மேசியா, யெகோவா, இவர் தான் தேவன், இவர் தான் சரி, இயேசு எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் சொல்லுகிறான், ஐயா, அவன் சொல்ற லைனை நீங்க கவனிக்கணும், நான் இறங்குகிறதற்கு முன்பதாக இன்னொருவன் என்ன செஞ்சான், கைகளை தடுக்க பார்க்கலாம். யாருக்கு? அந்த பையனுக்கு. யார் அந்த இடத்துல இருந்தானோ அந்த நபருக்கு கை தட்டுறான், ஆண்டவருக்கு அல்ல. ஏன் அவனை கை தட்டுறான்னா, அவன் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்ததை யார் பார்த்துட்டா? தேவனுடைய கண் பார்த்துட்டு. இதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வர்றார். ஏன் அங்க வந்து அவன் மட்டும் தான் இருக்கானா? ஏன் பைபிள் அவனை பின் பண்றாங்க, ஏன் அவனை காட்டுறாங்க? ஏன்னா அங்க எத்தனை பேர் படுத்து இருக்கிறான். அவன் நடக்க கண்ணு தெரியாதவன், காது கேட்க எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. ஒரு பற்பல வியாதின்னு எழுதப்படுது. அப்புறம் ஏகப்பட்ட வியாதி உள்ளவங்க அங்க இருக்கிறாங்க. அப்ப எல்லாரையும் ஆண்டவர் காட்டாம ஒரு நபரை மட்டும் பைபிள் ஏன் காட்டுறாங்க? அவனுடைய பிரயாசம், அவனுடைய தியாகம், அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய போராட்ட குணம். எத்தனை தடவை தோத்துருப்பான் யோசிச்சு பாருங்க. அவனை இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அவன் இறங்குறதுக்கு முடியலங்கிறது இயேசுகிட்ட சொல்றான். என்னால முடியல ஆண்டவரே, என்னால இறங்க முடியல. அப்போ இறங்குற இடத்துல நான் 2வது இறங்குறேன். அப்ப நான் உள்ள போயிட்டேன். ஆனா நான் எங்க போயிட்டேன்? செகண்ட் பிளேஸ்ல நான் போயிட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எனக்கு அற்புதம் நடந்தது, எனக்கு நடக்கவில்லை. பிரயாசத்தை பாருங்க. பிரயாசம் 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 பிரயாசம். அதான் ஆண்டவர் வருத்தப்பட்டு நீங்கள் பிரயாசப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்கள். அந்த பிரயாசத்தை தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்த்து ஆண்டவர் உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப குற்றுயிர்னா என்னன்னா, 2 விதத்துல நம்ம அலசல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் நான் சொல்லுவேன், சர்ச்சுக்கு வந்ததுக்கு ஒரு பக்கம் விருப்பம் இருக்கும், ஒரு பக்கம் என்ன இருக்காது, விருப்பம் இருக்காது. இப்ப சர்ச்சுக்கு வந்திருப்போம், ஒரு பக்கம் விருப்பம் இருக்கும், ஒரு பக்கம் எப்படா இது முடியும், எப்படா வீட்டுக்கு போலாம். வெளியே தெரியாது. இப்ப நம்ம முகம் தான் பாக்குறோம், யாருக்கும் வெளியே தெரியுமா? வெளியே தெரியவே தெரியாது. நான் ஒரு சர்ச்சில் இருக்கும்போது செய்தி வேலை 1 மணி, மத்தியானம் 1 மணின்னு நினைக்கிறேன். ஆமா, 1 மணிலேருந்து 1:30 மணி வரை தான் செய்தி. எங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் 2 மணிக்கு இருக்கும். அப்போ அந்த டீம்லாம் வந்துருவாங்க அந்த கிரவுண்டு. அப்போ நான் ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அப்போ நான் யோசிச்சு இருப்பேன், ஐயோ இவர் செய்தி எழுதிட்டே இருக்கிறாரு, ஆண்டவரே செய்தி நிறுத்தும் ஆண்டவரே. ஏன்னா 1:30க்கு முடிச்சாதான் நாங்கள் பைக் எடுத்துட்டு கிரிக்கெட் விளையாட போனோம். அப்போ எங்க நோக்கம் என்னதான் இருக்கும்? அந்த கிரிக்கெட் விளையாடுறதுலே தான் இருக்கும். இவர் என்ன பேசுறாரு இல்லை. 1:30க்கு அவர் முடிச்சாதான் கடைசி பாட்டு, காணிக்கை பாட்டு போடுவாங்க, வீட்டுக்கு போகணும். காணிக்கை பாட்டு வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், பேட் எடுக்கணும்,
கிரிக்கெட் ஆட போகணும். இதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதே போல நமக்குள்ள பல நோக்கங்கள் இருக்கு. இப்போ 2 விதமான போராட்டம். குற்றுயிர்னா அது இழுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு விசுவாசமும் ஒரு பக்கம் காட்டும், ஒருவேளை நம்பிக்கை இருப்பது போல காட்டும், ஒரு பக்கம் டெத், ஒரு கீழ்பட்ட நிலைமைக்கு பேர். ஒண்ணுமே இல்லாதவங்க கூட பேசுவாங்க. சிலர் நல்லா இருக்கீங்களாமா, இருக்கிறேன். அவங்க சொல்லும் போது எப்படி இருக்கும், அந்த ஆக்டிவான வார்த்தைகள் வராது, ஒரு தைரியமான வார்த்தைகள் வராது, ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் வராது. அதுதான் என்ன அர்த்தம், குற்றுயிராக அவன் விட்டு போனான். நிறைய விசுவாச குடும்பங்கள் குற்றுயிரான நிலைமைக்கு மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த ஒருமனப்பாடு இல்லாமல் தனியாய் பிரயாணம் பண்ணினதுனால, தனியாக அவங்க பிரயாணம் பண்ணனால. நான் மறுபடியும் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க கூடினால்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். வாரத்துல 7 நாள்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நாள்னா ஏதோ ஒரு வழியை நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஒரு வழியே கிடையாது, ஒரு வழியே கிடையாது. கூடாமல் எந்த விதத்திலையும் உங்களுக்கு பலனோ உங்களுக்கு அற்புதங்களே தேவனால் கொண்டு வர முடியாது. நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அற்புதம் செய்திருக்க முடியும். இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்க முடியும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் வளர்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை, கூடுகை. இல்லைன்னா நம்ம அந்த கூடுகள் நம்மளே எப்படி அரேஞ்ச் பண்றது, நீங்களே அரேஞ்ச் பண்ணுவோம். உங்களோட ஃப்ரீ டைம் இருக்கும் உங்களுக்கு, நீங்க எந்த டைம்ல நீங்க இதை ஸ்பெண்ட் பண்ண, ஒரு 2 hour என்னெல்லாம் அதில் பண்ணலாம், என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். நம்மளே உதாரணமா புதிய சுவிசேஷ புத்தகங்களை என்னெல்லாம் நம்ம படிக்கலாம், கத்துக்கிடலாம். இது உங்களுக்குள்ள அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த வாஞ்சி, இப்போ நான் இப்போ வரேன், ஏன்னா எதை வரலாம், அப்படி எதை சொல்லலாம் அவங்கள்ட்ட அப்படின்னு நான் அதை என்ன செஞ்சுட்டே இருக்கணும். நான் அவங்க சொல்லணும் இல்லை. 2வது ஏன் வேலை என்னது, அதை நான் தியானிச்சுக்கிட்டே வந்தா தான் இங்க வந்தவொடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இல்லப்பா நீ அதெல்லாம் பேச வேண்டாம், நான் உனக்கு ஒரு ட்ராக்கு இதுல நீ பேசு அப்படின்னு கொடுப்பாரு. அவனை யோசிச்சுட்டு வந்தாலும் எப்படி நீ பேசலாம் அப்படின்னு கொடுப்பாரு. அப்ப நாம் எடுக்கிற முயற்சிகள் தான் நாம் குற்றுயிரா இருக்கிறோமா இல்லையா என்பதை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறோம். ஒரு சர்ச்சில் நான் கேட்டேன், இயேசுவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். வரிசையா கேட்டேன், இயேசுன்னா யார் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் என்ன சொன்னாங்க, ரட்சகர். அடுத்து என்ன சொன்னாங்க, சொல்லுங்க நீங்க சொன்னது அவங்க சொன்னாங்க, அவங்க புதுசா சொல்லல, ரட்சகர். அடுத்தது என்ன, இயேசுன்னா யார், தெய்வம். சொல்லாமா, சரி இயேசுன்னா யார், நல்லவர். இயேசுன்னா யார், நமக்காக மரித்தவர். இயேசுன்னா யார், பாவங்களை சுமந்தவர். இயேசுன்னா யார், சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசுன்னா யார், உலகத்திலே இருக்கிற எந்த மனுஷனையும் ஒளி. இப்படி நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா அதிகபட்சம் நம்மளால எத்தனை பாயிண்ட் சொல்ல முடியும், 30, 40, 50 சொல்லலாம். அப்போ நீங்க என்ன பண்ண பழகணும், டெய்லி இதுல கூட என்ன பழகணும்னா, இந்த மாதத்துல, இது என்ன மாதம், ஜூலை, ஆகஸ்ட் வச்சுக்கலாம். ஆகஸ்ட்ல இருந்து நான் டெய்லி இயேசுவை பத்தி ஒரு 100 பாயிண்ட் நான் பேச போறேன். நீங்களே உங்க மனசுல மைண்ட் பண்ணீங்க, இயேசு மட்டும் பத்தி பைபிளை அப்படி வச்சிருந்தோம். நீங்க உங்க இருதயத்துல என்ன செய்யணும், இயேசுவை பத்தி பேசணும். எத்தனை பேரால் அதை பிராக்டிஸ் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. பழகிறது தான் ரட்சிப்பா இருக்கும். எடுத்த எல்லாம் செஞ்சிட முடியாது. அதான் நான் சொன்னேன், நான் பரிசுத்தாவை பெறுவது போது நான் கூட இருந்த ஒரு நபர் தான், கூட உட்காந்துருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் அப்படி அல்ல, தேவன் கவனிச்சு பாப்பா, பழகணும். இப்போ இந்த மாசத்துல ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னா, நீங்க பைபிள்ல இருந்து நோட்ஸ் எடுத்துட்டு நீங்க உங்க மனசுல சொல்லணும், மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் இந்த இயேசு. அப்போ நீங்கள் வணங்குகிற தேவன் எப்படிப்பட்ட, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மத வழிபாட்டிலையும் ஏதோ ஒரு விஷுவல் காட்டலாம். இங்க நமக்கு எந்த விஷுவலும் இல்லாத போது நம்ம யாரை வணங்குகிறோம் என்பது யாரோ ஒருத்தருக்கு தெரியும். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவங்க புரிந்த பிறகுதான் அவங்களால என்ன செய்ய முடியும், அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். பேதுரு சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இயேசு கேட்கிறார், அம்மாப்பா என்னை பத்தி இந்த ஊருக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னு இயேசு கேட்கிறார். எப்படி மெதுவாக கேட்கிற கதை மாதிரி கேட்கிறார். அப்ப அவன் சொல்ற, ஐயா ஒருத்தர் உங்களை மோசேங்கிறாரியா, ஒருத்தர் உங்களை தீர்க்கதரிசிங்கிறாரியா, நீர்தாயா எலியாங்கிறாரியா, அப்படி இப்படின்னு ஒருத்தரா சொல்றாங்க. உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, சரி எல்லாரும் இப்படி இப்படி சொல்றாங்க, சரி ஓகே, நீங்க என்ன பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு பேதுரு சொல்றாரு. சொன்ன உடனே இதை உனக்கு வெளிப்படுத்தினது பிதாவே உனக்கு வெளிப்படுத்த.
யோசிச்சு பாருங்க. அப்ப தேவனுடைய மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? அப்ப இவனுக்கு என்னை பத்தி முதல்ல தெரியுமா? இதுதான் ஆண்டவர் பல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறார். உங்களுடைய இருதயத்துக்குள்ள அது இறங்கி இருக்கும் போதுதான், உங்களுக்கு வேர் கொண்டு இருக்கும் போதுதான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த குற்றுயிரான நிலைமையிலிருந்து மேல வர முடியும், மீண்டு வர முடியும். நிறைய சர்ச்சஸ்ல இதுதான் கேட்கறது உண்டு. ஏன்னா அவளுக்கு அடிப்படை தெரியுமா அப்படிங்கறத சோதிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு மீட்டிங்ல நான் போயிருக்கும் போது நான் எல்லா இடத்துலையும் கேட்கறதுல ரொம்ப கரெக்டா சொன்னாங்க அப்படின்னா, கர்நாடகால பாத்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப ஒரு ஹிந்து ரிலீஜியஸ் ஏரியாவில் ஒரு சர்ச்சில் மொத்தம் 20 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் ஏசு யாருன்னு சொன்ன உடனேயே தாமதம் இல்லாமல் சொல்லுது. ஒரு அந்த சரளம். இப்போ நீங்கள் கூட இப்போ என்ன பண்ணீங்க, யோசிச்சு தான் பெண் பண்ணுறீங்க. அந்த பொண்ணு அப்படி சொல்லவே இல்லை. அப்படி சரளமாக எங்கிருந்து பேசுது? இருதயத்தின் நிறைவினால் அவ்வளோ அருமையாக பேசி ஒரு குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பேசி பாருங்க. அங்கே இருக்கிறவங்க முழிக்கிறாங்க, என்னடா அது இந்த பொண்ணுக்கு எப்படி இவ்வளோ நாலேஜ். அப்போ அவங்க புருஷனும் அந்த பொண்ணு ஜோம் பண்ண வரும்போது அவங்க சொல்றாங்க, டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துட்டு அவங்களும் இவங்களும் வசனங்களை பேசுவாங்களாம், எப்படி ஜெபிக்கிற அந்த காரியங்களை செய்வாங்களா, ஜெபிப்பாங்களாம். அப்போ இவங்க பேசி பேசி டெய்லி பண்ணுவாங்க. டெய்லி அப்போ அந்த மைண்ட் அப்போ இருதயம் எப்படி நிறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அப்போ அதை டெய்லி பண்ணும்போது அந்த இருதயம் நிறைஞ்சிடும். அது அப்போ வாய் என்ன பண்ணும்? பேசும். அப்போ நான் கேட்டது மட்டும் கிடையாது, அந்த புள்ளி இருதயம் ஆட்டோமேட்டிக்காக பேசுறதா மாறிடும். எங்கே போனாலும், இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேலை, ஒரு கவர்மெண்ட் இது வேலை, ஒரு சின்ன வேலை, ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஸ்கூல் கால், எங்கே போனாலும் உங்கள் இருதயம் நிறைந்திருந்தால் என்ன பண்ணும்? வாய் பேசும். என் கூட இருக்கிற ஒரு தம்பி சொல்லுவான், என்ன உன் கூட வர்றது ரொம்ப கஷ்டம்னா, எப்படின்னா 1 hour பேசுறீங்கண்ணா, என்னால் முடியலண்ணா அப்படின்றான். காரில் உட்காந்து இருக்கும்போது அவன் இப்போ 1/2 மணி நேரம் இயேசுவை பற்றி பேசுவோம் பாருங்க. அவன் சோழிங்க எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணனா வேலூர் வரைக்கும் நான் என்ன பேசுவேன்னா, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். பேசி 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 அவளுக்கு ஐயோ என்னடா இவன் இப்படியே பேசுறான், நம்மளை பேசியே கொண்டுருவானா, அந்த அளவுக்கு நான் பேச 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 நான் வந்த உடனே என்ன ஆகணும், ஆண்டர் எனக்கு அப்படி சில லீட் கொடுக்க கொடுக்க அப்படி பேசிக்கிட்டே இருப்பேன். அவனுக்கு பேச பேச அதை டைரக்டா பேச முடியாது சில விஷயங்களை. அப்போ அவன்கிட்ட பேச பேச அவன் அதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக தவறாக அர்த்தம் கொண்டான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. வேத வசனங்களை கேட்பதற்கு எப்போதான் சொன்னேன், வாஞ்சி இருந்துகிட்டே இருக்கணும். பாருங்க, இயேசு அற்புதம் செய்யும் போது மலைக்கு போகிறார். மலை பிரசங்கம் பண்ணும்போது அந்த மலையில் இயேசு சொல்கிறார், இந்த இடத்துல தங்கியிருந்த 3 நாளாக சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத இருந்தார். எத்தனை நாளா? அவங்க 3 நாள் எப்படி பிழைச்சாங்க? அவங்க தேவனுடைய வார்த்தையினால பிழைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இறங்கும் போது சோறு வந்துடும். அந்த இடத்துல சோறு இல்லை, ஆனா இவங்க இறங்கும் போது என்ன வரும்? சோறு வந்துடும். அதனாலதான் தேவன் அற்புதத்தை செய்கிறார். டைரக்டா ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை. நீங்க நம்ம அப்படி எதிர்பார்க்கிறோம். நம்ம டைரக்டா ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை டைரக்டா எதிர்பார்க்கறதுல அங்க சிக்கலா மாறுது. அப்ப இவன் வந்து இதுக்குதான் வரான்னு ஆண்டவர் கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்கள் டைரக்டா விஷயங்களை கொண்டு போக கூடாது. நாம் செய்ய வேண்டியது செய்யும் போது தேவன் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்பார். அதுதான் அந்த காரியம். இன்றைக்கு குற்றுயிராக கொலையராக ஒருவேளை நின்று கொண்டிருந்தா நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்மளை பலப்படுத்திக் கொள்ளணும், நம்மளை தைரியப்படுத்திக் கொள்ளணும். அடுத்ததாக அங்க 3 நபர்களை ஆண்டவர் காட்டுறார். ஒன்னு ஆசாரியன், இன்னொன்னு லேவியன், இன்னொன்னு சமாரியன். ஆசாரியன் விலகி போகிறான், லேவியன் விலகி போகிறான், சமாரியன் அவன் பக்கத்திலே வந்து மனதுருகிறான். பாருங்க, கொடுக்கப்பட்ட பொறுப்பை தட்டி கழிக்கிற 2 பேரும் ஆண்டவர் காட்டுறார். ஒன்னு ஆசாரியர், ஒரு லேவியன். அப்போ நீங்களாம் இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க யாரா வந்திருக்கிறீங்க? இயேசுவின் பிள்ளையா வந்திருக்கிறீங்கன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே. விசுவாசிகளா வந்திருக்கீங்கன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லலாம். உங்க குடும்பத்துக்கு நீங்கள் குடும்ப தலைவியா வந்திருக்கீங்கன்னு சொல்லலாமா? சொல்லலாம். உங்கள் பிள்ளைகளாய் குழந்தை செல்வங்களா நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லலாமா? சொல்லலாம். அப்போ கணவனாய் வந்திருக்கீங்கன்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது? ஒரு பொறுப்பு இருக்குது. மனைவிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. மனைவிக்கு என்ன பொறுப்பு இருக்கு? வீட்டை பெருக்கணுமா? வீட்டை பெருக்கணும். வீட்டை பெருக்கிறது முக்கியம் இல்ல, சாப்பாடு வந்து டேஸ்டா வைக்கணும். ஆடா ஏன்டா இந்த சாப்பாடு ஏதோ கடைமுறைக்கு வைக்க கூடாது. கூட்டுன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குதா, அதை வைக்கணும். மறுபடியும் அந்த டேஸ்ட்ல வைக்கணும். நீங்க நிறைய பேர் அதை மறந்துடுது. அது என்னதோ பண்ணுவோம்ப்பா, ஏதோ சாப்பாடு, இட்லி தோசை போட்டீங்களா, இட்லி கிண்டிங்களா, ரவா கிண்டி ஏதோ ஒண்ணு செய். அவன் எந்த போனா என்ன, நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டானேப்பா சாப்பிட்டு போ, இப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அப்ப என்னன்னா தன்னுடைய பொறுப்பை தட்டி, அப்ப
பெண்களுடைய பொறுப்பு வீட்டை பெருக்கிறீங்க, ரைட், ஓகே. அப்ப சாப்பாடே நல்லதா வைக்கணும்னு இல்லை, ஏதோ வைக்கணும் சார். சார் அரிசி பொங்கணுமா, சாம்பார் வச்சோம், சாம்பார்ல ஏன் உப்பு அதிகமா இருக்கு, அதெல்லாம் இல்ல, சாப்பிட்றீங்களா இல்லையா? ஏன் ஒரு முட்டை போட்டு வச்சாங்க, அதெல்லாம் இல்லைங்க. இப்போ ஏன் ஒரு இதை நம்ம கொஞ்சம் டேஸ்டா வைக்க கூடாது? அன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு ஒரு எங்க திருப்பத்துட்டு போயிருக்கிறோம், அந்த ஊழியக்காரர் தான் கடைசியில எனக்கு சாம்பார் வச்சு கொடுத்தாரு, ரசம் வச்சு கொடுத்தாரு. அப்ப அவர் டேஸ்டா வச்சுட்டாரு. அந்த அம்மா சிக்கன் வச்சு கிண்டி வச்சிருக்கிறாங்க, அது ஏதோ ஏதோ அவன் கடமைக்கு ஐயோ முடியலப்பா சாமி என்ன விட்டுருங்கப்பாங்கிற மாதிரி ஒன்று யோசிச்சே இருந்தேன். அப்போ அவர் வந்து உடனே பாருங்க பிரதர், இந்த அம்மா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் போயிட்டு பாருங்க ரசத்தை வச்சு எனக்கு கொடுக்குறாரு. நம்ம யோசிச்சே இருந்தேன். அப்ப அவர் இதை பாருங்க, இல்ல இல்ல இது இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி இருக்கணும், அது அவருடைய வேலை அல்ல. ஆனால் ஒரு பொறுப்பை அவங்க நம்ம தட்டி கழிக்கிற இடத்துக்குள்ள ஒரு விசுவாசி போயிடக்கூடாது. ஆசாரியனை போல தட்டி கழித்து விடு, இது என்னுடைய வேலை அல்ல, விலகி போகிறான். உன் வீட்டை சுத்தமாக்கி கொண்டு உன்னுடைய வேலை. ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குன்னா அதை சுத்தமாக்கி கொண்டது ஒரு வேலை. நீ அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண அதை சுத்தமாக்கி கொண்டது உன்னுடைய வேலை. இன்னைக்கு டிவியில் அங்கே பார்த்தா லஞ்சம் ஒழிஞ்சிச்சுன்னுட்டு ஒரு ட்ராக் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் யோசிச்சேன், லஞ்சம் ஒழிக்கிறது, லஞ்சம் வேண்டாம் என்று அந்த மனிதன் விரும்பணும். அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒழியும்? ஒரு தனி மனிதன் அதை விரும்பிட்டாலே அதை எப்படி ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் எப்படி வாங்கிட்டு போயிடுவான், அது ஒழிக்காது. சில விஷயங்கள் ஒழிக்காது, அதில் ஒன்று அது. அப்போ தனி மனிதனுடைய அந்த செயல்பாடு பொறுப்புங்கிறதுல அது இருக்குது, அந்த லஞ்சங்கிறது. அதே போலதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு ஒரு பிள்ளைக்கு தன் வீட்டை எப்படி சரிப்படுத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வீட்டுக்கு என்ன செய்தா வளரும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அப்பா அம்மா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இந்த பொண்ணு வேலை செஞ்சு அந்த வீடு கட்டுறான். அப்ப அதை வந்து அவ ஒரு பெருசா எனக்கு சொல்லும் போது ஒரு 10-15 லட்சம் ரூபாய் வீட்டை அந்த பெண் கட்டுறா. அந்த பொண்ணு 25 வயசு இருக்கலாம், ஒரு கல்யாணம் பண்ணல. அந்த 25 வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு நான் என்ன பண்ணி கொடுக்கணும், ஒரு வீடு, ஏன்னா அவங்க வயசாகிட்டாங்க. எப்படி பாருங்களேன், யோசிச்சு. அப்போ அந்த பொண்ணுடைய பொறுப்பு பாருங்க, ஐடியில் ஒர்க் பண்றா, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற பொண்ணு. அப்போ ஒரு பொறுப்பு, ஒரு அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறவன் அவன் சரியான விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறவன இருக்க மாட்டான். இவர்கள் 2 பேரும் தட்டி கழித்ததுனாலதான் பொறுப்பு. இந்த அழைப்பு யாருக்கு போனா, சமாரியனுக்கு போகுது. இன்னொரு நபருக்கு அந்த பொறுப்பு பாஸ் ஆகுது. அப்போ நீங்க இன்னைக்கு இயேசுவை சரியா தேடலன்னா, தேடுகிற சிலரை தேவன் தெரிந்தெடுத்து விடுவார். இதே வேலூர்ல நீங்க சர்ச்சுக்கு வரலாம், ஆனா தேவனோட தெரிஞ்செடுத்து இன்னொருத்தனா இருக்கும். நீங்க சர்ச்சில் இருந்து பாட்டு பாடலாம், அது அப்ப நம்ம தான் பாடுறோம், எல்லாம் கணக்குல தான் இருப்போம். ஆனா கணக்கு ஆண்டாங்க இன்னொருத்தரை பிடிச்சிருப்பாரு. அப்பவுமே நமக்கு தெரியாது. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கே நிறைய விஷயம் தெரியாது. நான் சில இடத்துக்கு போகும்போது அங்க சொல்லுவாங்க, ஓஹோ இப்படிலாம் இருந்து அப்படி பிரதர் அப்படிங்கும்போது தான் எனக்கே சில விஷயம் எதையும் ஆண்டு வெளியே ஓப்பனெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பொறுப்பை தட்டுறதுனால அந்த பொறுப்பை ஆட்ட போகுது, சமாரியன்ட்ட போகுது. நீங்கள் அதை சரியா செய்யாததுனால. அப்போ இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்திரியா இருந்தால் நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்? வீட்டுல நல்ல சாப்பாடு வச்சு கொடுப்பேன்னு பொறுத்தனை யார் பண்ணணும்? பெண்கள் பண்ணணும். 10 ரூபாயோ 100 ரூபாயோ அதுல சில நேர்த்தியை பண்ணுகிற ஒரு கிருபை இருக்கணும். புத்தியில ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். அப்ப நீங்கள் அந்த பொறுப்பை நீங்கள் இன்னைக்கு உணர்ந்திருக்கணும். அந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டால் அந்த பொறுப்பு தான் யார்கிட்ட போகுது? சமாரியன். இப்ப சமாரியன் என்ன செய்யறான் பாருங்க, அடிபட்ட அந்த நபருக்கு எங்க வரான்? கிட்ட வந்து அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து. 3 பாயிண்ட் இங்க நோட் பண்ண வேண்டியது. முதல்ல அவனை காண்கிறான், மனதுருகுகிறான், கிட்ட வருகிறான். இது யாருக்குரிய சுபாவமா இருக்கணும்? உங்களுக்கு சுபாவம் இருக்கணும். உங்களுக்கு மனதுருக்கம் இருக்கணும். ஒருத்தர் பக்கத்துல போய் பேசுகிற கிருபை உங்ககிட்ட இருக்கணும். அடுத்தது அவங்களை பார்க்கிறது, அவங்களை பார்க்கணும். அவனை கண்டு ஒருத்தனை காணும் போது மோகனனை அவருக்கு சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது. ஜோம் பண்ண வந்திருக்கிறாங்க. ஒருத்தங்க ஜோம் பண்ண வந்தவொடனே ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அப்ப ஆண்டு சொன்னாரா, அவங்கள உங்ககிட்ட நான் ஜோம் பண்றதுக்கு மட்டும் அனுப்பல, நீ அவங்களுக்கு ஏதாட்டும் கொடுப்பான்னு தான் அவங்கள அனுப்ப. இவரு தூக்கி வரை போட்டு போச்சு. அவர் அதை சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே ஓடல. அப்ப அவர் என்னுடைய பொறுப்பு முடிந்து விட்டது, நான் கிட்ட போய்விட்டேன், மனதுருகி விட்டேன், எல்லாம் செய்து விட்டேன்னு அவர் ஜோம் பண்ணி அனுப்பணும். மறுபடியும் அவங்கள போய் அவங்களை கூட்டு வாப்பா, அவங்களை திருப்பி கூட்டு கூட்டு வந்து அவங்க கையில காசு கொடுத்து அனுப்புறான். அப்ப அவங்க ஒரு வேதனை நிமிந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறாங்க.
அப்ப அந்த சூழ்நிலையில அப்ப தேவன் ஒரு கணக்கு வைக்கிறார். இல்லை, இவங்களை இவங்ககிட்ட கொண்டு போய் இதை வாங்கி கொடுக்கணும். தேவன் போல அந்த மனதுருக்கு நமக்குள்ள இருக்கணும். அப்போ ஒரு ஆத்மாவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சுபாவம் இருக்கணும்? மனதுருக்கம் இருக்கணும், பக்கத்துல போற சுபாவம் இருக்கணும், அடுத்தது இருக்கணும், அவங்களை பார்க்கிற சுபாவம் இருக்கணும். பார்க்கணும், மனதுருக்கணும், பக்கத்துல போகணும். நீங்க நிறைய சர்ச்சைக்கு வர விசுவாசிகள் மற்றவங்களை எல்லாம் எப்படி பாக்குறாங்க? இப்போ உதாரணமா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். வேற சர்ச்சை விசுவாசிக்கும் இந்த சர்ச்சை விசுவாசிக்கும் ஆகாது. அவன் பார்த்த ஒரு மாதிரி பாக்குறாங்க. நாங்கெல்லாம் வேற பண்ணி இப்படி பார்த்துட்டு அவங்க மொழிப்பாங்க, என்னதான் இது, எல்லாமே சர்ச்சைக்கு தானே போறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள வந்தோம். யாரையும் அப்படி நம்ம பார்க்க கூடாது. நம்ம என்ன, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா, நான் ஆந்திரா அதிகம் போவோம். அங்கே சர்ச், ஒரு ஊர்ல 10 சர்ச்ல 10 பேர்ல இருக்கும். 10 பேரும் 10 விதமா இருப்பாங்க. 10 சர்ச் வேற வேற விதத்துல இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் நான் பேசிதான் ஆகணும். அப்படின்னா என்னுடைய பொருள் விற்கும். எல்லாத்துலையும் நான் என்ன செய்யணும்? என்னுடைய காரியங்களையும் சொல்லித்தான் ஆகணும். அப்படி இல்லை அவங்க அப்படி இப்படி இப்படி இந்த சபை அப்படி போக முடியாது. இப்போ எல்லாரையும் கண்டு நம்ம மனதுருக்கணும், அவங்க பக்கத்துல போய் பார்க்கணும், பேசணும். எந்த சூழ்நிலையிலையும் இல்லை அவங்க இல்லைங்க அவங்க சரியில்லை அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு அது தேவையில்லாத வேலை. நாம செய்ய வேண்டியது இப்போ ஒரு கிருபை தேவன் கொடுத்தாலும் சொல்றது, நன்மை செய்யும்படிக்கு திராணி இருந்தால் செய்யத்தக்கவர்களுக்கு அப்படி செய்யாம. அப்ப நீங்க உங்களுக்கு அந்த கிருபை இருந்தால், உங்களுக்கு தேவன் அந்த கிருபை கொடுத்திருந்தால் அதை நம்ம செய்வதற்கு ஒரு பக்கத்துல போனோம். எப்படி தூரமா ஆசாரியனை போல போகக்கூடாது, தூரமா லேவியனை போல. அது எந்த விதத்திலயும் இருக்கலாம். உதவிங்கிறது அடிபட்டு தான் கிடந்த உதவி இல்லை. உதவின்னுட்டு ஒருத்தர் பேசிக்கொண்டிருக்கும் போது நம்ம அவங்கள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதுவும் உதவிதான். எதையுமே நீங்கள் பைபிளிக்கலா பார்க்கும்போது ஒரு ரொம்ப டீப் நாலேஜ் பார்க்கக்கூடாது, ரொம்ப கேஷுவலா பார்க்கணும். சாதாரணமா பார்த்து அணுகும் போது தான் ஆண்டவர் இந்த கிருபைகள் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வைப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா நடைமுறை வாழ்க்கையோடு தான் நீங்க இயேசு கூட பயணப்பட போறீங்க. நீங்க இப்போ நிறைய சொல்லும்போது நீங்க உலகத்திலிருந்து வேறு பிரித்தவர்களா இருந்தால், பவுல் சொன்னது போல எல்லாருமே எங்க தான் போனோம்? இந்த பூமியை விட்டு உடனே போகணும். எத்தனை பேர் போகிறோம்? அப்படி கிடையாது. நீங்க உலகத்துல தான் வாழ்றீங்க. இருள் இருக்கிற இடத்த தான் நீங்கள் வெளிச்சமாய் போகிறீங்க. அப்ப இதெல்லாம் உங்களுடைய அனுபவபூர்வமான வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். அப்ப இதுல நீங்கள் நடக்கிற விதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சுட்டி காட்டும். இப்போ இந்த கிட்ட வந்துட்டா, காயத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு போது அவன் அங்க 2 விஷயங்களை பண்றான். அதோட நம்ம முடிச்சிடலாம். 2 பாயிண்ட் பண்றான். முடிச்சிடலாம்ல? ஐயோ டைம் ஆயிடுச்சு பிரதர், சீக்கிரம் முடிங்க அப்படி சொல்றீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படிதான் ஒரு அம்மா அன்னைக்கு ஒரு சர்ச்சில் போயிருக்கும்போது முடிச்சிடணுன்னே, இல்லையா நீங்க இன்னும் கொஞ்சம் ஐயா சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டாங்க. உடனே அந்த பக்கத்து அம்மா, ஐயா அந்த அம்மா சொல்லுது, பக்கத்துல ஒரு அம்மா, ஏமா அவரே முடிச்சிடறாரு, நீ என்ன உனக்கு ஒரு வேலையே இல்லையா, இன்னும் பேச அவர் 1 hour பேச உட்காந்துருப்பியா நீ அப்படின்னு பாருங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு முறை போச்சு. அந்த அம்மா இல்லைம்மா சொன்னேன், இல்லைம்மா நான் 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன், சும்மா ஒரு கேஷுவலா உங்களோட இருதயம் என்ன யோசிக்குதுன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா அப்படியே அமைதி ஆயிடுச்சு. அப்ப சிலருக்குள்ள அந்த ஒரு இன்னும் நிறைய கேட்கணுங்கிறது உண்மை. ஆனா எல்லா இடத்துலயும் எல்லாமே கேட்க முடியாது. ஒரு இதுக்குன்னு ஒழுங்கு இருக்கும்போது அந்த ஒழுங்குல நம்ம டிராவல் பண்ணி முடிச்சிடணும். அது தனியா நீங்க கற்றுக்கணும். நல்லது. சரி, இப்ப இந்த இடத்துல 2 பாயிண்ட் தான் கரெக்டா இருக்குது பாருங்க. அந்த காயங்கள்ல 2 காரியங்கள் யூஸ் பண்றாங்க. என்ன யூஸ் பண்றாங்க? ஒண்ணு எண்ணெய், திராட்சை ரசம், வாத்து. என்ன தேங்காய், ஒலிவ எண்ணெய். வேற ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. என்னன்னா என்ன? அபிஷேகம். வேற ஏதாட்டும் வெளிப்பாடு இருக்கா? ஏதாட்டும் உங்களுக்கு ஒரு ஐடியா நீங்க கற்றுக்கொண்டது தாட்டம்? சரி, 2 பாயிண்ட். ஒலிவ எண்ணெய், அபிஷேகம். சரி, அபிஷேகம் அது கரெக்டான வார்த்தை அந்த அம்மா சொல்றாங்க. அடுத்தது என்னது? திராட்சை ரசம். திராட்சை ரசம் என்ன? அவருடைய ரத்தம். 2 விஷயங்கள் ஒரு விசுவாசிகிட்ட எப்பவும் ரெடியா இருக்கணும். ஒண்ணு என்னது? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்கிற அந்த அனுபவம். இந்த 2 இருக்கும்போதுதான் இந்த நபரை நீங்கள் காப்பாற்ற முடியும். ஒரு நபரை நீங்கள் காப்பாற்றுவது உங்களுக்கு 2 குணாதிசயத்துல 2 உங்கள்கிட்ட எப்பவும் ரெடியா இருக்கணும். ஒண்ணு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இன்னொன்னு இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அல்லது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும்.
அப்பதான் நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஒரு ஆளை டைரக்டா நீங்க என்ன பண்ண முடியும்னா இயேசு அண்டைக்கு இழுக்க முடியும். டைரக்டா அந்த நபரை குணப்படுத்த முடியும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு அடையாளமே அதுதான். ஏன்னா இயேசு உங்களோட இருப்பாருங்கிற அடையாளம் என்ன? உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் வருவார்கள். அப்படின்னா நம்ம என்ன நினைச்சோம், ஒரு ராஜாவும் அவங்க இல்ல, ஒரு ஆத்மாவே தேவன் ராஜாவாக காட்டுகிறார். ஒரு தனி நபரை தேவன் ஒரு அந்த இடத்துல உயர்ந்த மனிதனை தேவன் காட்டுகிறார். இன்னைக்குதான் ஒரு சாதாரண மனுஷன் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களிடத்துல ஒளி இருந்தால், உங்களிடத்துல எண்ணெயும் திராட்சரசமும் இருந்தால், அவர்களிடத்துக்கு என்ன பண்ணும்? ஒரு சுகம் உண்டாயிரும். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சுகம் அடைஞ்சு, சுகம் அப்படிங்கிறது மறுபடியும் நான் சொல்றேன், உடம்பு சுகத்தை மட்டுமே நீங்க சுகம் சொல்லக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க நிம்மதியே இல்லை, செத்து போயிடலான்னு இருக்குது, இந்த கடன்னால இது என்னால இனி இது, அவங்க இயேசு அறியாதவங்களா இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பேசுற வார்த்தையே எல்லாம் விதிப்படிதான் நடக்கு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க பேசி கேட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க? விதிப்படிதான் நடக்கு, என்னை உலகத்துல ஒண்ணுமே இல்லை, நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அந்த பேசுற வார்த்தைகளே பாருங்க, எதுவுமே நம்பிக்கையிலே பேச மாட்டாங்க. நடக்கும், ஆகும், செயல்படலாம், இப்படி பேச மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில தான் நீங்களும் நானும் இதுக்கு. அப்ப நம்ம கிட்ட எண்ணெய் இருந்தால், நம்ம இடத்துல தேவ ஆவியினுடைய பலன் இருந்தால், நம்ம இடத்துல இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் இருந்தால், இந்த ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்தினால் அந்த காயத்தை நீங்க என்ன செய்யலாம்? கட்டலாம், சுகம் உண்டாக்கலாம், ஆத்துக்காவுக்கு சுகம் கொடுக்கலாம். நீங்க சர்ச்சைக்கு வர்றதுனுடைய நோக்கமே அதுதான். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னா சுகம் கொடுக்கறதுனாலதான் நீங்க வெளிச்சம். சும்மா உங்களை வெளிச்சம் தருவாங்களா? சொல்றாங்க. ஒரு மகராசனா இருக்கும். ஏமா அப்படி சொல்ற? என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் வச்சிருந்தேன், எனக்கு பணம் குறைவு இருந்துச்சு, நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், உடனே கொடுத்துட்டாருன்னு. அவர் பேர் என்னது? மகராசன். பாருங்க, அவன் இடத்துல இருக்கிறது, அவன் என்ன செய்கிறது, அவன் இடத்துல இருக்கிறது, அந்த இடத்துக்கு அவன் பயன்பட்டதுனாலதான் அவனுடைய பெயர் மாறுகிறது. அப்ப நீங்கள் காயத்தை கட்டுகிறவர்கள்ங்கிற பெயர் உங்ககிட்ட இருக்கு. நான் வேலூர் இருக்கிற என் வீட்டை சுற்றி இருக்கிற என் உறவினருடைய காயத்தை கட்டுகிறவன் யாரு? இந்த சபையினுடைய விசுவாசியாகிய நான். உங்களுக்கு அது இருக்கணும். அப்ப என்னை அந்த சுகம் உண்டாகுகிற ஒரு உன்னதமான ஒரு வல்லமை நிறைந்த ஒன்று. அந்த காயத்தை நான் சொன்ன காயம் என்னது? பாவம். அப்படின்னா எதை கட்டுறோம்? பாவத்தை கட்டிடுறோம். யோசிச்சு பாருங்க, ஆத்மாவோட பாவத்தை கட்டிடுறீங்க, அது சுகத்தை கொடுக்குது. சுகம் ஆகி 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 அப்போ உடனே போயிருப்போம். அந்த பாவம் போகாது. 6 மாசம் ஆளாமா, 1 year ஆளாமா, கொஞ்ச நாள் ஆகும். அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு சிலர் சொல்லுவாங்க, வெதர் எனக்கு அந்த சுபாவம் மாறவே மாட்டேங்குது, சிலர் எனக்கு இது மாறவே, என்னால் இது செயல்படலை, என்னிடத்துல இது சரியா வரமாட்டேங்குது. இதெல்லாம் என்ன ஆகும்? கொஞ்ச நாள் ஆகும். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அப்போ எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்தா, நான் உலக இதாக இருக்கும்போது என்னன்னா, கெட்ட கனவு, எப்போ பார்த்தாலும் கெட்ட கனவு, டெய்லி கெட்ட கனவு. அப்போ நான் இயேசு என் கூட பேசினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ண அந்த கெட்ட கனவு போல. அப்போ அந்த கெட்ட கனவுக்கு நான் சிறப்பு ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி அப்போ நீ இப்போ ஆண்டவரே நான் ஊழியம் போறேன், எனக்கு இதுன்னு அப்படி கெஞ்சி ஒரு 6 மாசத்துலேருந்து 1 year ஆச்சுங்க. அந்த கனவு என்னை விட்டு போய் இப்போ ஆவிக்குரிய கனவுகள் ஆண்டவர் காட்டுகிறார், மற்ற காரியங்கள் ஆண்டவர் காட்டுகிறார். அன்னைக்கு அந்த கனவு நான் விடுபட்டு கிட்டத்தட்ட 8 to 1 வருஷம் வர ஆரம்பிச்சு. கனவு அது என்னது யோசிச்சு பாருங்க. கனவுக்கு நான் போராட வேண்டியதாகி போச்சு. ஒரு சின்ன விஷயமா நமக்கு தெரியும், ஒரு கெட்ட கனவு நம்மகிட்ட வரக்கூடாது, நம்ம பிள்ளைகிட்ட வரக்கூடாதுன்னா எவ்வளவு யோசிக்கணும் பாருங்க. உலகத்தோட நம்ம சம்மந்தம். ஏன் அந்த கனவு வந்தது? உலகத்துக்கு எனக்கும் ஐக்கியம். அதனால அந்த கனவு உள்ள வருது, அது பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள வருது. அப்போ அது வெளியே போகும்போது, நீங்க வேதத்துல பசங்க பார்ப்பீங்க, ஒரு மனுஷன்கிட்ட பேய் இருக்கும். அப்போ சீசல்கிட்ட கொண்டு போகிற அப்பா, பேய் போகாது. எங்க கொண்டு வருவாங்க? ஏசுகிட்ட கொண்டு வந்து உடனே போயிருமா? ஏசுகிட்ட கொண்டு வந்து. அப்ப ஏசு யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். கரெக்ட் தானே? சப்ஜெக்ட் படி கரெக்ட். அப்ப ஏன் போல உடனே போ அப்படின்னு போல? அது வேதம் சொல்கிறது. அந்த இடத்துல எப்படின்னு ஆச்சா, அவன் செத்து போய்விட்டான் என்று எல்லாம் நினைக்கத்தக்கதாக சத்தத்தை யார் எழுப்புறா? அந்த மனுஷன் எழுப்புறா. இயேசு போன்னு சொன்ன உடனே அவன் போல. அவன் என்ன பண்றான்? அவனுடைய சத்தம் அந்த இடத்த திராஷ், அது ஒரு என்ன சொல்ற, ஒரு பெரிய சவுண்டா கேக்குது. பக்கத்துல உள்ளவங்களாம் பயந்து அவன் என்ன ஆயிட்டான்? செத்துட்டான், அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்களா எல்லாரும். அந்த அளவுக்கு அவன் அதை என்ன செய்யுது? அலக்களிக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனை விட்டு ஒரு இது வெளியே போறதுக்கு எந்த அளவுக்கு அங்க அதனுடைய வல்லமையை கடைசி வரைக்கும் இழுத்து பார்க்குது அவனை. அது இயேசுதான் போக சொல்லிட்டாரு.
ஆனாலும் நான் போராடி விடமாட்டேன் அப்படின்ட்டு அது எக்ஸ்ட்ராடினரியா தன்னுடைய வல்லமையை அந்த இடத்துல போட விரும்புகிறது. ஆனால் அதால் முடியவில்லை, தோற்று போய்விட்டது. ஏன்னா ஆண்டவர் கட்டளை கொடுத்து விட்டார். அப்போ நமக்கும் கூட அதே சூழ்நிலை தான். நம்ம பலம் உள்ளவளா இல்லைன்னா நம்மால பிரயோஜனம் எந்த விதத்திலையும் இருக்காது. நம்ம சபைக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கணும். உங்க குடும்பத்தை நீங்க எப்படி இருக்கணும்? பிரயோஜனமா இருக்கணும். உங்ககிட்ட என்ன இருக்கணும்? உங்ககிட்ட திராட்சை ரசம் எதற்காக? சமுதாயத்திலே ஒரு சுகம் உண்டாக்க, உங்க குடும்பத்துல ஒரு சுகம் உண்டாக்க, உங்கள் திருச்சபையிலே ஒரு வளர்ச்சியை உண்டாக்க. அப்போ என்ன அது எல்லாம் கட்டி காயத்தை கட்டிட்டு அப்படி விட்டுட்டு போறாங்களா? இல்லை. அவன் என்ன சொல்றா பாருங்க, எங்க கொண்டு போறாங்க? சத்திரம்னா என்ன? சத்திரம்னா என்ன? சபை. சத்திரம்னா என்ன? நீங்க இருக்கிற இடம் என்னது? சபை இல்ல, சத்திரம். ஏன் சத்திரம்? ஏன்னா அதான் சபைன்னு தம்பி சொல்றாங்க. உண்மை பாராட்டணும். ஏன்னா அதுதான் சபை. ஏன் சபை, ஏன் சத்திரமாக அதுல காட்டப்படுகிறதுனா அதுக்கு ஒரு சின்ன ரீசன் தான் இருக்கு. இப்போ அது கட்டியாச்சு. இப்போ அதை என்ன செய்யணும்? கட்டிட்டு விட்டுலாமா? அப்படியே விட்டுலாமா? அதால குளிக்க வேண்டாமா? குளிக்கணும், குளிக்க வேண்டாமா? பல் விளக்கணும் வேண்டாமா? அப்போ அழுக்கோட எங்க வரா? வசத்திரம். கை தட்டுங்க பார்க்கலாம். நீங்க வசனத்தை அப்படியே ரொம்ப டீப்பா போனீங்கன்னா உள்ள இருந்து நிறைய சப்ஜெக்ட் எடுத்துடலாம். இதை பாருங்க, 4 வசனத்தை நம்ம இன்னும் என்ன செய்யல? 4வது வசனத்தை தாண்டல. மணி எவ்வளவு ஆச்சு? மீட்டிங் மெசேஜ் முடிஞ்சிருச்சு, டைம் ஆயிருச்சு.